என்னைக்கா இருந்தாலும் இந்த வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே வச்சுக்கனால நம்ம காவேரி உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. பாவம்னு இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா மேலே நமக்கே கொஞ்சம் பரிதாபம் இருக்க தான் செஞ்சிச்சு. என்னதான் காவேரிக்கு போட்டியாக வெண்ணிலா வந்தாலுமே சரி உடம்பு சரியில்லாதவங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா இப்போது வெண்ணிலா மேலே செம்ம கோவத்தில் தான் இருக்காங்க. காவேரியை அடித்ததுக்கப்புறம் வெண்ணிலா மேலே கொஞ்சம் கூட பரிதாபம் இருக்கவே இருக்காது. இப்போ விகா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த வெண்ணிலா மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு மேலே விஜய் மேலே தான் காவேரியை வெண்ணிலா அடிக்கந்தடிக்கும் அவர் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இந்த இடத்துல விஜய் நம்ம காவேரிக்கு சப்போர்ட்டாக இருந்துருக்கணும். வெண்ணிலா அடிக்கத்தடிக்கும் விஜய் இருந்திருக்கக்கூடாது. வெண்ணிலாவை ஒரு அறையாச்சும் விஜய் இருந்து விட்டுருக்கணும். இல்லை நம்ம காவேரியாச்சும் பார்த்தீங்கன்னா எழுந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்ணிலாவை பலார்னு ஒரு 2 அறை விட்டுருந்தாலும் நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காவேரி அப்படி பண்ணலை. எப்போதும் போல் பார்த்திங்கன்னா அழுதுட்டு தான் இருக்காங்க. ஏன் தான் இந்த காவேரி இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்படி இருக்கனால தான் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணுது. ஆனால் முன்னை விட காவேரி சில விஷயங்களை பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டாங்க. எப்போதுமே பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா இந்த வெண்ணிலா வந்ததுலேருந்து விஜய்ன்னு சொல்லிட்டு விஜய் பேரை தான் சொல்லி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து எதுவுமே அந்த இடத்துல பேச முடியாமல் தான் நம்ம காவேரி இத்தனை நாளாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கலை. விஜயை என்னால் யாருக்குமே விட்டுத்தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதனால் எப்போவும் போல் வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய்ன்னு சொல்லிட்டு சொல்லவுமே பார்த்திங்கன்னா காவேரி இதனால் ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. அதனால் சில விஷயங்களை வெண்ணிலா கிட்டே பேசி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயுமே பேசுகிறாங்க. இதுதான் உண்மை. எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவருக்கு இப்போது நான் தான் எல்லாமே. அவர் என்னதான் காதலிக்கிறாரு. நீங்கள் அவருக்கு முன்னாள் காதலி தான். அதுவும் அவர் உங்களை மறந்துட்டார். அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க. அதுவும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் காவேரி சொல்கிறாங்க. இதை கேட்ட வெண்ணிலாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா காவேரியே ஒரு மாதிரி கடிச்சு தின்றாப்புல தான் பார்த்துட்டு முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் இப்படி காவேரி பேசுகிறது ரொம்பவே கரெக்டு தாங்க. இந்த வெண்ணிலா எப்போ பார்த்தாலும் விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதும் அவங்க அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறதும் நமக்கே ரொம்பவே கடுப்பாக இருந்தது. இப்போயாச்சும் இந்த வெண்ணிலா கிட்ட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்களே, அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது. காவேரி இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தாதே கரெக்டு, அவங்களோட லைஃப்பை அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணுச்சு. ஆனால் இப்படி பேசுனதுனால தான் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வெண்ணிலானால. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே விஜய் காவேரி ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹாப்பியாக தான் இருந்துக்கிட்டாங்க. விஜயை விட நம்ம காவேரி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா நம்மளுமே ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஜய் ஜாலியாக பேசுகிறதும் காவேரி கொஞ்சம் சிரிச்சிட்ருக்க மாதிரியும் அதை பார்க்கும்போதே ரொம்பவே நமக்கே பிடிச்சிருந்தது. நம்மளே என்ன பார்த்திங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணியிருப்போம். சரி இதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுவீங்க, நீங்கள் வேற என்ன பேசுவீங்க, அந்த மாதிரி தான் நம்ம ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்டோடு இருந்தோம். இப்போ கரெக்டாக அந்த சாப்பாடு ஊட்டுற நேரத்தில் பார்த்திங்கன்னா விஜய் கையை பிடிச்சி இந்த வெண்ணிலா தட்டி விட்டு இல்லாத பிரச்சனைலாம் பண்ணி விட்டுறாங்க. இதனால் காவேரி விஜய் 2 பேருமே ஷாக்காக இருக்காங்க. இங்கே காவேரியை ரொம்பவே அடிச்சிடுறாங்க இந்த வெண்ணிலா இருந்துக்கிட்டு. அந்த இடத்துல அதை பார்த்தா நமக்கே செம்ம கடுப்பாதே ஆகுது. அவ்வளோ கோவம் தான் வருது இந்த வெண்ணிலா மேலே, எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே காவேரியோட லைஃப்லேயே பங்கு போடுறதுக்கு இந்த வெண்ணிலா ஆசைப்படுறாங்க போல். அது ஆல்ரெடி நமக்கே தெரிஞ்சது. இவ்வளோ தூரத்துக்கு நம்ம காவேரி விட்டு வச்சிருக்கவே கூடாது. இந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு துரத்தணும் இனியாச்சும். இல்லை இப்படி தான் பாவம் இந்த வெண்ணிலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தானா இதுக்கப்புறம் காவேரி தான் இன்னுமே கஷ்டப்பட போகிறாங்க. இப்போ நடந்த எல்லா விஷயமே தாத்தா பாட்டி இங்கே ராகினியுமே இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரிய வருது. இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் ராகினிக்கு நம்ம நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா செம்ம கொண்டாட்டமாக தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது. அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட ஆட்டம் ஆரம்பம் தான் சூப்பர் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே குஷியாக இருக்காங்க. இதில் என்னங்க இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த ராகினி தனியாலாம் அவங்க அப்பா
அவங்க அப்பா கூட சேர்ந்து தான் இல்லாத திட்டத்தை தீட்டி நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம காவேரியை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து வீட்டில் அவங்க வந்து அவங்களாலேயே நிறையா ப்ராப்ளம் வந்து காவேரிக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த விஜய் நம்ம காவேரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போதெல்லாம் அவங்க ஃபோன் காலை கட் பண்ணி விடுறதும் அவங்க பேசுகிற மாதிரி இவங்க பேசுகிறதும் அப்புறம் நிறைய குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ராகினி வந்து வெண்ணிலா மூலம் தான் வந்து பார்த்திங்கன்னா காவேரியை வந்து பழி வாங்க போகிறாங்க. ஒன்று ஒன்றா வந்து வெண்ணிலாவுக்கு வந்து இப்படி பண்ண சொல்லி அப்படி பண்ண சொல்லி வந்து நம்ம காவேரி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. விஷயம் கேள்விப்பட்டு தாத்தா இருந்துக்கிட்டு ஐயோ காவேரி எதுவும் அடிப்படலையம்மான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எதுவுமே பேசாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியே அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க. நம்ம எதிர்பார்த்தது தாத்தா தான் வந்து கோவப்படுவாங்க, விஜயை நல்லா திட்டி இங்கே வெண்ணிலாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் உல்டாவாக இருக்குது. ஏன்னா தாத்தா அந்த இடத்துல விஜய் மேலே செம்ம கோவத்தில் தான் இருக்கார். ஆனால் எதுவுமே பேசிக்கல. ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே திட்டுறாங்க வெண்ணிலாவை பிடிச்சிட்டே. உனக்கு என்ன எவ்வளோ திமிர் இருந்தால் நீ காவேரி பிடிச்சி கீழே தள்ளி விடுவேன், உன்னை பாவம்னு சொல்லி வீட்டில் வச்சுருந்தா இதெல்லாம் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் கையை வந்து விடாமையே வந்து வெண்ணிலா வந்து பிடிச்சிட்ருக்காங்க. சுத்தமாக அது வந்து பாட்டிக்கு பிடிக்கல. கையேடு நீ எதுக்கு விஜய் கையை பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. இங்கே வந்து காவேரி தூக்க போகலான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து போனாலுமே வந்து இந்த வெண்ணிலா விடுறாப்புல இல்லை. இதை பார்த்த பாட்டிக்குமே ரொம்ப இன்னுமே கோவம் தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை பாட்டி திட்டுறதை பார்த்துட்டு இந்த ராகினி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக பாட்டி திட்டுறீங்க, பாவம் அந்த பொண்ணுக்கே உடம்பு சரியில்லை, இந்த டைமில் போய் திட்டுறீங்களே அப்படியே ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ராகினி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய் எனக்கு மட்டும்தான் விஜய் நான் விடமாட்டேன் அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. தெளிவாக தான் பேசுகிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ உடம்பு சரியில்லாதவ இந்த நல்லா தானே பேசுகிறா, தெளிவாக தானே இருக்கா, விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா கையை பிடிச்சி தட்டி விட்டுருக்காங்க. விஜயை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜயை விடுறாப்புல இல்லை. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு காவேரியை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தான் சொன்னேன் காவேரி, இவளை வந்து நீ வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வந்திருக்கக்கூடாது, இவ்வளோ பெரிய தப்பை நீ பண்ணிட்டியே பாரு, இப்போ இதனால் நீ தான் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வார்த்தை சொல்லி திட்டுறாங்க. இதனால் காவேரி கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் தாத்தா வந்து விஜயை முறைச்ச மணியே பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் என்ன பேச முடியும் அவரால் சொல்லுங்கள். அவர் ஆல்ரெடி வந்து விஜய்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து விஜய் கேட்கல. தாத்தா சொல்கிறதே வந்து அவங்க வந்து கேட்டிருந்தா வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இதை யோசிச்சு தான் பார்த்தா இதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேசி என்னத்தை நம்ம சொல்லன்னு சொல்லிட்டு தாத்தாவே ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டு தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு விஜய்கிட்ட பேசாமல். ஆனால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு கோவமாக பார்த்த மாதிரி தான் வந்து நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு கிளம்புறாரு. இதை வந்து விஜயுமே ரியலைஸ் பண்ண முடியுது. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து வெண்ணிலாவை பிடிச்சி திட்டுறாங்க. இங்கே ராகினி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எதுக்காக நீ காவேரி அடித்த, காவேரி தான் வந்து விஜயோட பொண்டாட்டி சரியா, அவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக தான் இந்த வீட்டில் வச்சுருக்கோம், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லது, இல்லை நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. இதை கேட்ட வெண்ணிலாவுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு மாதிரி அவங்களுக்கு மறுபடியுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. இதனால் வந்து இங்கே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த டைமில் நான் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே நர்ஸை வந்து திட்டுறாங்க, எங்கே போனீங்க வெண்ணிலா விட்டுட்டு, இப்போ நீங்கள் விட்டனால இவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே நர்ஸை சொல்லி வெண்ணிலாவை ரூமுக்கு கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ராகினி இருந்துக்கிட்ட பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வெண்ணிலாவை வச்சு எப்படி நம்ம காவேரியை வந்து பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ஐடியா போட்டுட்ருக்காங்க. இங்கே நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ரூமில் கதறி அழுதுட்ருக்காங்க. இதே வேலை தான் இவங்களுக்கு போச்சு. இதுக்கு பதிலாக வந்து இந்த காவேரி ஒரு 2 அறை விட்டுருந்தா கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா காவேரிக்கு அந்தளவு நல்ல மனசு, அவங்களே பண்ண மாட்டாங்களே, இந்தளவுக்கு வந்து அவங்க பொறுமையாக இருக்கிறதே வேஸ்ட்டு. இந்த வெண்ணிலா வந்து சரியான விஷ பாம்பு, அது மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல வந்து இந்த வெண்ணிலா கிட்ட வந்து நம்ம காவேரி ரொம்பவே பார்த்திங்கன்னா உஷாராக தான் இருக்கணும். இப்படியே இந்த பாவம் வெண்ணிலா உடம்பு சரியில்லை, நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆப்பாக தான் வந்து வெண்ணிலா காவேரிக்கு வைக்க போகிறாங்க.
இங்கே விஜய் போயிட்டு ரூமில் காவேரியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்பவே காவேரி அழுதுருக்க பார்த்துட்டு விஜய்க்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு அழாத காவேரி, ஏதோ வெண்ணிலா தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தன் தோளில் கூட வந்து பார்த்திங்கன்னா காவேரியை சாய்ச்சிக்கிறாங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறனால இங்கே விஜய் தோல்லுமே சாஞ்சுக்கிறாங்க. ஆறுதல் சொல்கிறாங்க தான் சரி விஜய். ஆனால் அந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை பற்றி தான் ஒரே பேச்சு. வெண்ணிலா இப்படி பண்ணுற ஆளே கிடையாது, வெண்ணிலா ரொம்பவே நல்லவ, அவள் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலை, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வெண்ணிலா பற்றியே தான் பேசுகிறாங்க. இதனால் எப்போதும் போல் காவேரி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. இந்த டைமில் கூட நீங்கள் வெண்ணிலாவுக்கு தான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, உங்கள் மேலே போய் உங்கள் தோளில் போய் சாஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே விஜயை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே ராகினி வந்து சரி நம்ம போயிட்டு வெண்ணிலாவை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வெண்ணிலா வந்து இப்போ யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நடந்ததெல்லாம் அந்த பாட்டி சொன்னதெல்லாம் நினச்சிட்ருக்காங்க. அப்போ இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த ராகினி இருந்துக்கிட்டு வெண்ணிலா நான் தான் ராகினி, நான் சொல்கிறத மட்டும் கேளு, விஜய் உனக்கு வேணுமா வேணாமா, விஜய் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீ நினச்சேன்னா நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வெண்ணிலாவோட மைண்டை பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. தனக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ராகினிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள மாற்றிட்டு இருக்காங்க. இந்த நீ தான் இந்த வீட்டில் வந்து ராணியாக போகிற, அந்த காவிரியை வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்றலாம், நம்ம சேர்ந்து இதை பண்ணுவோம் சரியா, எனக்கு நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணனா கண்டிப்பாக விஜய் உனக்கு தான், அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வெண்ணிலாவுக்கு என்ன தான் உடம்பு சரியில்லைனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னை விட கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காங்க. இங்கே ராகினி பேசுகிறது எல்லாமே வந்து வெண்ணிலானால புரிஞ்சுக்க முடியுது. இங்கே ராகினி பேசுகிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா தலையாட்டிட்டு இருக்காங்க வெண்ணிலா. இங்கே வெண்ணிலா ராகினி கூட சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு எதிராக பல திட்டங்களை வந்து நடத்த போகிறாங்க. எப்படி காவேரியை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்த போகிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா விஜய் நல்லா வெண்ணிலாவை அடி வெளுத்து வாங்கணும். இப்படி பண்ணதுக்கப்புறமும் வெண்ணிலாவை வந்து விஜய் தாங்குன்னு தாங்குனா அவ்வளோதான், விஜயோட மதிப்பே போயிடும். ஒன்று விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் விட்டுணும், இல்லைனா பார்த்திங்கன்னா வீட்டை விட்டே வந்து துரத்தி அனுப்பிச்சுடணும், எப்படி போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். இதை தான் வந்து விஜய் பண்ணணும். இனியும் வந்து இந்த வெண்ணிலா பாவம்னு சொல்லிட்டு விஜயும் வந்து அவங்கள கேர் பண்ணார்னா நமக்கே செம்ம கடுப்பாக தான் ஆகும். கண்டிப்பாக வந்து விஜய்கிட்ட இந்த வெண்ணிலா அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.